வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டா டேட் ஷீட் 9 அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேட் ஷீட் 9ல ஹிஸ்டரி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அரேபியர் துருக்கியர் படையெடுப்பை பத்தி பார்க்கலாம். முதலில் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா முகமது நபிகள். அதுக்கப்புறம் முதலில் இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவர்கள் யாருன்னு கேட்டா அரேபியர்கள். முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டா முகமது பின் காசிம். அதுக்கப்புறம் முஸ்லிம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட வரி எதுன்னு கேட்டா ஜிசியா வரி. அதுக்கப்புறம் பிரம்ம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் கேட்டா பிரம்மகுப்தர். அதுக்கப்புறம் முகமது கஜினி சோமநாதபுர கோயில் மீது எந்த ஆண்டு படையெடுத்தார் அப்படின்னா கிபி 1025 எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் முகமது கஜினி இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார் அப்படின்னு கேட்டா 17 முறை படையெடுத்தார். முகமது கஜினி அவையில் இருந்த அறிஞர் அல்பருனி. அதுக்கப்புறம் முதல் தரைன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டா கிபி 1191. யாருக்கு இடையில கேட்டா பிரித்திவ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கு இடையில நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இரண்டாம் தரைன் போர் எந்த ஆண்டு நடைபெறுதுன்னு கேட்டா கிபி 1192 நடந்திருக்கும். சந்தவார் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டா கிபி 1194. யாருக்கும் கேட்டீங்கன்னா ஜெயச்சந்திரனுக்கும் அதே மாதிரி முகமது கோரிக்கும் இடையில நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நாலந்தா விக்ரமசீலா பல்கலைக்கழகங்களை இடித்தது யாரு கேட்டா பக்தியார் கில்ஜி இடைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தைமூர் எந்த ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்தார் அப்படின்னு கேட்டா கிபி 1398 படையெடுத்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் சுல்தானுடைய வம்சங்கள் பத்தி பார்க்கலாம். டெல்லியை ஆண்ட சுல்தான்களுடைய வம்சம் என்ன கேட்டா 5 வம்சங்கள். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். அடிமை வம்சம் எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் 1206 இருந்து 1290 வரைக்கும். கில்ஜி வம்சம் பார்க்கும்போது 1290 இருந்து 1320 வரைக்கும். துக்ளக் வம்சம் பார்க்கும்போது 1320 இருந்து 1414 வரைக்கும். சையது வம்சம் பார்க்கும்போது 1414 இருந்து 1451 வரைக்கும். லோடி வம்சம் பார்க்கும்போது 1451 இருந்து 1526 வரைக்கும். இது எல்லாமே கிபி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் சுல்தானுடைய அமைச்சரவையில் இருந்த குழுவின் பெயர்கள் என்ன கேட்டா வசீர் அப்படின்றது என்ன பிரதம அமைச்சர் இல்லைன்னா நிதி அமைச்சர் சொல்லக்கூடியது வசீர். திவானி ரிசாலத் அப்படின்றது என்ன கேட்டா வெளியுறவுத்துறை அமைச்சர். சுதார் உஸ் சாதர் அப்படின்றது என்ன கேட்டா இஸ்லாமிய சட்டத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் திவானி இன்ஷா அப்படின்னா அஞ்சல் துறை அமைச்சர். திவானி அர்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு தகவலை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.